கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. விசுவாசிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களும் செய்ய முடியும். இந்த நாளிலும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில யார் இருக்கிறா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. என்னுடைய காரியம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதே. யார் என்னை விசாரிப்பார்? யார் என் காரியத்தை பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து கர்த்தருக்கு ஒரு பெயரிடுகிறார். அதுதான் யெகோவா ஈரே என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? 25 வருடம் கழித்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி ஈசாக்கு என்ற பிள்ளையாண்டனை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவன் வளர்ந்த பிறகு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஏக புத்திரனை எனக்கு என்ன பண்ணு, நீ பலியிட வேண்டும் என்று சொல்லும் போது இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுங்களா? ஆண்டவருக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் தன்னுடைய 2 வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு அவர் மலை மேல கடந்து போகிறார். அப்பொழுது பாருங்க, இந்த 2 வேலைக்காரர்களை கீழே இருக்க வைத்துவிட்டு தன்னுடைய மகன் ஈசாக்கோடு அவர் மலை மேலே கடந்து போகிறார். அப்பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், அப்பா, நாம ஆண்டவருக்கு பலியிட போகிறோமே, அந்த பலியிடுறதுக்கு ஆடு எங்கப்பான்னு கேட்கும் போது ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த இடத்துல 8-9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று ஈசாக்கை பார்த்து ஆபிரகாம் விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதன் பிறகு பாருங்க, அவர்கள் மலை மேல கடந்து வந்த போது பலிபீடத்தை அவர் ரெடி பண்ணுகிறார். அந்த பலிபீடத்துல மேல அவர் பாருங்க, இந்த ஈசாக்கை மேலே வைத்து வெட்டுவதற்கு பலியிடுவதற்கு ஆயத்தமாய் தன் கத்தியை ஓங்கின போது ஆண்டவர், ஹல்லேலூயா, அந்த இடத்துல ஆண்டவர், ஆபிரகாமே, நான் உன்னை சோதித்தேன், ஆனால் நீ அந்த விசுவாசத்துல நீ செய்யம் எடுத்தபடியினால உன் பிள்ளையாண்டனை நீ பலியிட வேண்டாம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு பதில் நான் உனக்கு அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், அந்த ஆட்டை நீ எனக்கு பலியிடுன்னு சொல்லி ஆபிரகாம் பலியிட்ட பிறகு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த இடத்துல ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாராம்? திரளாய் ஆசீர்வதித்தாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இன்றைக்கு வரைக்கும் அவர் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனால் தான் ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீர் யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே பிரியமானவர்களே, உங்களுடைய காரியங்களை அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒருவேளை பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து கவலையோடு காணப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஐயோ, எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? இல்லை, என் குடும்பத்துடைய தேவைகள் இப்படியா இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? இல்ல, பொல்லாத பிசாசின் போராட்டங்கள் என் குடும்பத்தையும் என்னையும் அழிக்கிறதே, ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரா இருந்து வெளிப்பட்டது போல, ஹல்லேலூயா, நீங்களும் இந்த ஆபிரகாமை போல ஆண்டவர் மேல உறுதிய விசுவாசத்தோடு காணப்படுவீர்கள் என்றால் அந்த யெகோவா ஈரே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்து கொள்ள வேண்டும் என்றால்
உங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 3 காரியம் காணப்பட்டது பிரியமானவர்களே. இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை காரியங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவீர்கள் என்றால், நிச்சயம் நீங்கள் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன 3 காரியம்? முதலாவது, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அதை பயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கிறதா? உலகத்துல வேற மனுஷனாகவும் சபையில வேற மனுஷனாகவும் ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு மனுஷனாய், கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷியாய் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் கர்த்தர் காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில விசாரிக்கப்பட முடியாமல் போகும் பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருக்கு நீங்கள் பயந்து காணப்படுவீர்கள் என்றால், நீங்கள் உலகத்திலும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுகிற ஒரு மனுஷனாய், எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஹல்லேலூயா உங்களுடைய காரியங்களை விசாரித்து அவர் உங்களை பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே. இரண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவரை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அதனாலே அவர் நீதிமானாக்கப்பட்டார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்கு? எந்த மனுஷன் மேலே இருக்கு? எந்த பணத்தின் மேலே இருக்கு? எந்த பதவி மேலே இருக்கு? எந்த படிப்பின் மேலே இருக்கு? எந்த பலத்தின் மேலே இருக்கு? இன்றைக்கு இதையெல்லாம் நீங்கள் நம்பி இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய காரியங்கள் பரிதாபமாயிருக்கும் பிரியமானவர்களே. முடிவு பரிதாபமாயிருக்கும். ஆனால் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இந்த ஆபிரகாம் வைத்தது போல இருக்கும் என்றால், ஹல்லேலூயா, நிச்சயமாய் கர்த்தர் யெகோவா ஈரா இருந்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அவர் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பயப்படுகிற ஒரு மனுஷனாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஹல்லேலூயா விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாக, மூன்றாவதாக அவர் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, மகளே இந்த காரியத்தை செய்யாதே, மகனே இந்த காரியத்தை விட்டுடு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று சொல்லி ஆண்டவர் சில நேரத்துல சில காரியங்களை உங்களை விடு என்று சொல்லும்போது நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து விட்டு விட்டீர்களா? உங்களுடைய ஜென்ம மனுஷனாகிய பழைய மனுஷனை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கோபத்தோடு, பகையோடு, விரோதத்தோடு, வைராகியத்தோடு, இல்ல எப்படிப்பட்ட பல காரியங்களோடு உங்க வாழ்க்கையில இன்றைக்கும் இந்த பழைய மனுஷனோடு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், நிச்சயமாய் சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஆனால் ஆபிரகாம் என்றைக்கு ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஹல்லேலூயா அவருக்கு பயந்து அவர் மேல விசுவாசமாய் இருந்த போது, அவர் ஹல்லேலூயா ஜாதிகளுக்கு தகப்பனாய் திரளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். தயவாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிற உங்களுடைய பழைய வாழ்க்கையை மீண்டும் தொடராமல் கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்கள் ஹல்லேலூயா அவர் மேல விசுவாசத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து அவரையே நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்றால், அவர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்கள் பிரியமானவர்களே. கவலைப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் குறைய போகிறதுல, பிரச்சனைகள் அதிகமாகும், நம்முடைய சரீரம் பலவீனமாகும். ஆனால் சங்கீதம் 55:22 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். ஓ, அவர் மேல இந்த நாளில உங்கள் பாரத்தை நீங்கள் வைத்து விடுங்க. கவலைப்படாதீங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்க அவர் மேல விசுவாசமா இருக்கிறீர் என்பதன் அடையாளமாய் ஓ ஆபிரகாம் வெளிப்படுத்தினார் அல்லவா? நீங்கள் கடந்து போற இந்த பாதையிலும் ஹல்லேலூயா கர்த்தர் மேல விசுவாசமாகி அவர் மேல நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு
நீங்கள் பயந்து இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், உன்னுடைய பிள்ளையுடைய காரியத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையான காரியத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், உனக்கு எதிராக வர மனுஷர்களை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல எலிசா என்ற ஒரு மனுஷன் என்றார். அவர் இஸ்ரவேலுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து இஸ்ரவேலுக்கு அவர் பாதுகாப்பாய் இருந்தாரு. அதனால சீரிய தேசத்து ராஜா பாருங்க, இந்த இஸ்ரவேலை தேசத்தை என்னால் அழிக்க முடியவில்லை ஏன் என்று கேட்டபோது அங்க இருக்கிற அவனுடைய வேலைக்காரன் சொன்னா, அங்கு ஒரு எலிசா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் நிமித்தம் இந்த இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்படுகிறது. ஆகியால நீங்கள் எலிசா என்ற மனுஷனே நீங்க எழும்பி அவரை அழிப்பீர்கள் என்றால் அங்கு இருக்கிறான் என்று அந்த வேலைக்காரன் சொன்னான். பிரியமானவர்களே, இப்படியாக அந்த அசீரிய தேசத்து ராஜா என்ன பண்ணினார் தெரியுங்களா? இந்த எலிசா என்ற ஒரு மனுஷனை அழிக்கும்படியாய் திரளான ராணுவத்தையும் குதிரைகளையும் ரதங்களையும் கொண்டு போய் எலிசாவையும் அந்த பட்டணத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது பாருங்க, அதிகாலையில எலிசாவுடைய வேலைக்காரன் எழும்பி வந்த போது திரளான ராணுவங்களையும் குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்து பயந்து போனார். ஓ எஜமானனே, நம்மை அழிக்கும்படியாய் திரளான ராணுவங்களோடு குதிரைகளோடும் சீரிய தேசத்து ராஜா நம்மை சூழ்ந்திருக்கிறான் என்று பயந்த போது எலிசாங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஓ வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுங்களா? வேலைக்காரனை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி கர்த்தரவே இவன் இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறம் என்று சொன்ன போது பாருங்க, அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறந்த போது எலிசாவை சுற்றிலும் அந்த பட்டணத்தை சுற்றிலும் அக்கினி ரதமான குதிரைகள் ராணுவமாய் சூழ்ந்திருந்தது. பிரியமானவர்களே, ஆம், ஹல்லேலூயா. எலிசா எனக்கு ராணுவத்தை கொடுங்க, எனக்கு அக்கினிமயமான குதிரைகளை கொடுங்கன்னு அவர் வேண்டிக் கொள்ளல. ஆனா கர்த்தர் மேல வைராகியமான ஒரு மனுஷனாய் எலிசா காணப்பட்டதனால கர்த்தர் எலிசாக்காக ஹல்லேலூயா பாதுகாக்கும்படியாய் அக்கினி ரதமான குதிரைகளும் ராணுவத்தையும் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, உங்களை ஹல்லேலூயா ஆண்டவர் எலிசாக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் அவர் கட்டளையிட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை விசாரிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் உங்கள் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை ஆதரிக்கிறதுல அவர் வல்லமையுள்ளவர் இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யெகோவா ஈரே, ஹல்லேலூயா, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறபடினால கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்வார். வாங்க ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, யெகோவா ஈரே என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டீரப்பா. எல்லா சேவைகளையும் நீர் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த தேவையில குறைவாய் இருக்கிறேனே ஆண்டவரே, என் தேவைகளை சந்தியும் என்று சொல்லி ஒருவேளை இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது ஆண்டவரே என்னோடு கூட ஜெபித்து கொண்டு இருப்பார்கள் என்றால் கர்த்தத்தாமே ஆண்டவரே உம்முடைய தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகளை நீ சந்திக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை ஜெபிக்கிற ஆண்டவரே, திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து, கர்ப்பத்தின் கனிக்கான காரியங்களை குறித்து, ஆண்டவர் குடும்பத்துடைய காரியங்களை குறித்து, ஆண்டவர் கண்ணீரோடு வேதனையோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு காணப்படுவார்கள் என்றார். யெகோவா ஈரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை விசாரித்து அந்த காரியத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து தப்புவித்து நீர் அவர்களை ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நீர் சாட்சியை நிற்க வைக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தையும் விசுவாசத்தையும் உமக்கு கீழ்ப்படுகிற ஆவியையும் இந்த நாளில இந்த தேவ செய்தியை கேட்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.